போகிறது டே இன் அருளோட லைஃப் தான். ஸோ காலைல எந்திரிச்சோடனே குளிக்க வச்சாச்சு. குளிச்சுட்டு அவங்க எப்பயுமே அவங்க தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க போஸ்லாம் கொடுக்குறாங்க, ஏமா ரெடி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நட்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எப்பயுமே நான் மில்க் கொடுத்துருவேன். ஸோ அதை எனக்கு நான் ஷூட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே நான் வந்து எக்கு கொடுத்துருவேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து எந்திரிச்சதும் தோசை, ஸோ ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக் ஒயிட் அந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் நியூட்ரிஷனை கவர் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரோட்டீனும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆஷுவல் அவங்க வந்து அவங்களோட டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. அக்காவா? ஸோ இது வந்து நான் போட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான ஒரு சவுண்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஹார்ஸ் அப்படின்னா ஹார்ஸோட சவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்துட்டு அருள் வந்து இந்த பியர் எடுத்துட்டு ஸோ அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களோட ஃப்ளோலேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே விளையாட விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க ஒன் பை ஒன்னாக லைனாக எல்லாத்தையும் எடுத்து ஒன் பை ஒன்னாக லைனாக பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு அவங்க ஆக்சுவலி அவங்க எடுத்தாங்கன்னா அப்படின்னா அதை ஃபுல்லாகவே அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடையில் வந்துட்டு நான் என்னோட ஒர்க் கிளீனிங்கோ இல்லை வந்துட்டு என்ன குக்கிங் அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்குள்ளே நான் வரதுக்குள்ளே அவங்க எல்லாமே இவ்வளோ தூரம் முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அவளோட ஃபேவரட் ரெசிபி ரீசெண்ட் டேஸாக அவங்களோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபியாக இருக்குது ஸ்வீட் மக்கானா பண்ண ரெடி ஆகிட்டோம். நான் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில அவங்க வந்து ஆம்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு கசக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இனிக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கும் குடுமான்னு சொல்லி அவங்க அதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுப்பில் கடாய் வச்சு கீ ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுப்பில் வந்து கீ கொஞ்சம் வச்சு அந்த கீ வந்து இப்போ அந்த ரெசிபி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ எடுத்துக்கணும். கீ எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த கீ சூடானதுக்கப்புறம் மக்கானாவை எடுத்து போட்டு மக்கானா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ யூஸ்வலாக வந்து மக்கானா வந்து எப்படி ஸ்வீட் மக்கானா எல்லாமே நார்மலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மக்கானா கீ சூடானதுக்கப்புறம் மக்கானா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் போடுவோம். இது வந்து ஸ்வீட் மக்கானா அப்படின்றனால நான் வந்து ஜஸ்ட்டு சால்ட்டும் மக்கானா மட்டும்தான் போட்டிருந்தேன். அதை வந்து ஃப்ரை பண்ணணும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். அப்போ அருள் வந்து அம்மா நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அருள் எப்பயுமே நான் குக் பண்ணும்போது. அது மெயினாக அருளுக்கு ஃபேவரட் டிஷ் பண்ணும்போது அம்மா நானும் கூட வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படின்னு நீ கூட வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு சாட்டில் லைட்டாக ஆட் பண்ணி அவங்க வந்து ஃப்ரை பண்ண சொல்லிருந்தேன். ஸோ நீங்களே பாருங்கள் அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்துட்டு அம்மா விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும் அது சுட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து பண்ணுவாங்க. நம்ம கூட கொஞ்சம் யோசிப்போம், நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து சடனாக வந்து கையில் பட்டுக்குவோம். நம்ம எப்பயுமே யூஸ்வலாக வந்து கேர்ள்ஸ் குக் பண்ணும்போது வந்து டக்குன்னு சூடுபட்டுரும். பட் இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது எப்படி அருள் இந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காங்கன்றது எனக்கே சம்டைம்ஸ் ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மக்கானா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் கடாயிலே வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு இப்போ ½ கிளாஸ் வாட்டர் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 2:1 ரேஷியோவில் வந்துட்டு நம்ம சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஜீராமாக ரெடி பண்ணிக்கணும். அப்போ நான் எப்பப்பெல்லாம் சுகர் எடுக்கிறோன்னா அப்பப்பெல்லாம் அருள் வந்துட்டு அம்மா எனக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ மில்க்கு சுகர் போட்டாலும் வந்துட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓகே நாங்கள் மேக்ஸிமம் வந்து மற்ற எந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ஆக்சுவலி இது வந்து நான் ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் சுகரும் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நல்லா ஜீரா மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கணும். இது நல்லா கொண்டு வரும்போது அருள் வந்துட்டு அம்மா நான் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சடனாக என்னாச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னமோ தெரியல, சடனாக அவங்களுக்கு வந்து சூடுபட்டுருச்சு. பிகாஸ் அந்த கரண்டி கொஞ்சம் அவங்க வந்து நானும் பண்ணுற மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்ததுனால வந்துட்டு சூடுபட்டுருச்சு. ஸோ இது கன்சிஸ்டன்சி ரெடியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மக்கானா வந்து நம்ம ஜீராவோட இது சுகர் ஜீராவோட நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதை அவங்க வந்து கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்களே பாருங்கள் எப்படி வந்து அருள் பண்ணிகிட்ருக்காங்க, அதை எப்படி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னது இது? என்ன மக்கானா? ஸ்வீட் மக்கானா இல்லையா? என்ன செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? நல்லா சொல்லுங்க. எஸ் ஓகே.
இப்போ மக்கானா வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்போம் அவர்களுக்கு. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது இல்லை. அவங்க ஆனால் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க சாப்பிட்ருப்பாங்க போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க டே கேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் சாப்பிட்டது வந்து அவங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிட்டு, அம்மா எனக்கு ஸ்வீட் மக்கானா வேணும் அப்படின்னால அதை நான் பண்ணேன். ஸோ எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதையும் பாருங்கள். இதை சாப்பிட்டு ஒன்று எடுத்து வாயில் வைக்க சொன்னேன். அது சூடாக இருந்துச்சுன்னு தெரியாமல் சடனாக வாயில் வச்சுட்டு அப்படியே ஐயோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் வார்மான இதில் இருந்தனால அவங்க அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி அவுட்புட் கேம் வெல்.